ஐயோ உட்காருங்க. ஐயா சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. நீங்க ஆளு ஹைட் அண்ட் வெயிட்டா முரட்டுத்தனமா இருக்கிறீங்க. ஆனா உங்க கையு பஞ்சு மாதிரி இருக்குதுங்க ஐயா. சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குதுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப முதல்ல நல்ல உட்காருங்க. மனசுங்க ஐயா. உட்காருங்க. சரிங்க சார் இந்தாங்க எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா. எனக்கு ஐயா என்னங்க ஐயா இப்படி வரவேற்கிறீங்க ஐயா? நான் கேட்கவே இல்லையே. எனக்காக முன்னாடியே இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டீங்களா? இங்க வழக்கமா வரவங்களுக்கு கொடுக்கறது தான். சாப்பிடுங்க. அப்படிங்களா? சரிங்க. பொதுவா நான் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் ஐயா பெரியவங்க, நீங்க சொல்லி மறுக்க முடியுமா? நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, நான் விஷத்தை கூட குடிப்பேன் ஐயா. கூல் ட்ரிங்க்ஸும் உங்களை மாதிரி சில்லுன்னு இருக்குதுங்கய்யா. நல்லா இருக்குங்கய்யா. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்க. வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ஐயா எல்லாரும் சௌக்கியம் தான் ஐயா. ஐயா நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே ஊர்ல நிறைய பேர்கிட்ட உங்களை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நீங்க ஊருக்கு எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். நீங்க அங்க வந்து உடனே உங்க அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். வர டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் கண்டிப்பா வருவேன். சீக்கிரமாவே வந்துடும். சரிங்க ஐயா. நீங்க காலண்டர்ல குறிச்சு கூட வச்சுக்கோங்க. நான் அடிச்சு சொல்றேன். உங்க மகராசிய பார்த்தாவே தெரியுது. ஆமாங்க, உங்க மகராசிக்கு கண்டிப்பா இனிமே எங்க ஊருக்கு நீங்க தான் எம்எல்ஏ ஆகுறீங்க. அப்படியா சொல்றீங்க? அட ஆமாங்கய்யா. ஐயா உங்களுக்கு லட்சணமான முகங்க. அப்புறம் ரொம்ப அமைதியா பேசுறீங்க. உங்கள மாதிரி மனுஷங்களை பார்த்தா எங்க ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா. அதனால கண்டிப்பா உங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. பத்தாததுக்கு நான் உங்களை பத்தி நிறைய சொல்லி வச்சிருக்கேங்க. நானும் உங்க கூடவே இருந்து எலெக்ஷன் வேலை எல்லாம் பார்க்க போறேன். இந்த எலெக்ஷன்ல அதிகமா வாக்கு வாங்கி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அப்புறம் ஐயா ஒரு சின்ன உதவி. நீங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நான் ஊர் சேர்மன் ஆகிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். கண்டிப்பா வேலாயுதம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஊர்ல என்னென்ன நலத்திட்ட பணிகள் செய்யலாம், ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். அப்படிங்களாயா? சொல்றேன், கேட்டுக்கோங்க.